அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட் மார்த்தாள். மரியாள் மற்றும் லாசருவின் சகோதரி மார்த்தாளை குறித்து பார்க்கலாம். மார்த்தாள் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரோ ஆகுறாங்க அப்படின்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்டு ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இது எப்ப நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியன் உவமையை கூறி முடித்த பின், அவர் பிரயாணமா போற இடத்துல வந்து, மார்த்தாள் வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே வந்து அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். இது எப்படி முடியும் அப்படின்னு வந்து தெரியல. ஆனா வந்து நாம என்ன கெஸ் பண்ணலாம்? 2 விதமா இத வந்து கெஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஆ 1 மார்த்தாள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்தும், இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை குறித்தும் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அதனால அவங்களால பார்த்த உடனே வந்து வீட்டில் வந்து ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இல்லையென்றால், இப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாரி கிராமம் கிராமமாக சென்று அவர் வந்து தன்னுடைய பிரசங்கத்தை அ சொல்லிட்டு இருக்கும்போது, மார்த்தாள் அந்த ஊர்ல அவர் வந்தப்ப அவரோட பிரசங்கத்தை கேட்டிருக்க வேண்டும். அப்போ அந்த பிரசங்கத்துல வந்து அவங்க மிகவும் ஈடுபாடு கொண்டு, உடனே வந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் வந்து ஏற்றிருக்க வேண்டும். எது எப்படினாலும், அவங்க இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தின் மேல வந்து மிகவும் ஈடுபாடு கொண்டதின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே வந்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இதுக்கப்புறம் வந்து மார்த்தாள் நம்ம எங்க பார்க்கிறோம்னா, மார்த்தாள் வந்து வீட்ல இயேசு கிறிஸ்து வீட்ல இருக்கிறாங்க. அப்ப மார்த்தாள் வந்து நெறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மரியாள் வந்து இயேசுவோட பாதத்தில் அருகே அமர்ந்து வசனங்களை கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப மார்த்தாள் நெறைய வேலை செய்றதுனால டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாங்க, "நான் இங்க இவ்ளோ வேலை செய்றேனே, எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு மரியாள வந்து கொஞ்சம் என்னோட அனுப்பி வைக்க கூடாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கறது நியாயம் தானே! அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஆ "மார்த்தாளே, நீ வந்து உலக காரியங்கள குறித்து கவலைப்படுற. மரியாள் வந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள்." அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இன்னொரு டைம்லயும் நடக்குது. அது எப்போ அப்படின்னா, அ மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவோட மேல வந்து தைலம் எல்லாம் ஊத்துவாங்க இல்லையா? அந்த இன்சிடென்ட். அப்போ என்னன்னா, அன்னைக்கியும் மார்த்தாள் வீட்ல வந்து உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. முதல் இன்சிடென்ட்ல இருந்தத விட, இந்த 2வது இன்சிடென்ட்ல வந்து கெஸ்ட் வந்து இன்னுமே அதிகம். அப்பயும் வந்து மரியாள் வந்து மார்த்தாளுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல. மார்த்தாள் பணிவிடை செய்தாள் அப்படின்னு தான் வந்து வசனம் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஆனா இந்த டைம்ல மார்த்தாள் வந்து எந்தவித கம்ப்ளைண்ட்டோ, இல்ல எந்தவித முறுமுறுப்போ எதுவுமே அவங்க சொல்லவே இல்ல. அவங்க வந்து தன்னுடைய பணிவிடையை செய்தார்கள் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 2க்கும் நடுவுல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்டு, அதை விசுவாசித்ததன் மூலம் தன்னுடைய வேலையை எந்த முறுமுறுப்பும் இல்லாமல், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம, உற்சாகமாக செய்வதற்கு அவங்க வந்து பழகிக் கொண்டிருக்க வேண்டும். அதோட வெளிப்பாடு தான் 2ண்ட் இன்சிடென்ட்ல வந்து அதை குறித்து அவங்க எதுவுமே பேசவே இல்ல. இது வந்து அவங்களோட 2ண்ட் மார்த்தாளை குறித்து நம்ம 2ண்டா பார்க்குற ஒரு இன்சிடென்ட். இதுக்கப்புறம் வந்து மார்த்தாள் நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, லாசரு வந்து மரித்த அந்த நிகழ்வு. இப்ப லாசரு வந்து மரித்து விட்டார். இயேசு கிறிஸ்து வந்து ஏற்கனவே ஃபியூ டேஸ் டிலே ஆகி தான் வந்து பார்க்க வராரு. இப்ப இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே, ஊருக்கு வெளியில இருக்கும்போதே வந்து அவர வந்து முதலில் சந்தித்தவர் வந்து மார்த்தாள் தான். வெளியில ஓடி வந்து அவர வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, "ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்." இது மார்த்தாள் மட்டும் தான் இப்படி சொன்னாங்கன்னா, இதுக்கு அப்புறமா வந்து மரியாள் வருவாங்க. பின்னாடியே மரியாள் வருவாங்க. மரியாளும் வந்த உடனே இயேசுவ பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். "நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்." அப்ப 2 பேருக்குமே இருக்கிற விசுவாசம் வந்து ஒரே விசுவாசம் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இப்போ மார்த்தாள் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, "இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவதெதுவோ, அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன்." இவங்க இயேசு மேலயும், இயேசுவோட பிரசங்கத்தின் மேலயும் எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தார்களோ, அதே அளவுக்கு
அளவுக்கும் அதிகமான ஒரு விசுவாசம் வந்து இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தின் மேல வைத்திருந்தார்கள். ஏன்னா இவர் கேட்டுக்கிட்டா தேவன் கண்டிப்பா தந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விசுவாசத்தை வந்து இங்க மார்த்தாள் வந்து வெளிப்படுத்தி காட்டுறாங்க. இந்த இடம் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே வந்து லாசருவோட உயிர்த்தெழுதலை பத்தின எந்தவித க்ளூவும் இங்க கிடையாது. ஆனாலும் மார்த்தாளுக்கு ஏதோ ஒரு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும், இல்ல ஏதோ அவங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதனால தான் என்ன சொல்றாங்க, இப்பவும் நீங்க ஏதாவது வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா, தேவன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா குடுத்துருவாங்க. அப்போ அவங்களோட விசுவாசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம். ஸோ இதுக்கப்புறம் மார்த்தாளுக்கும் இயேசுவுக்கும் வந்து கான்வர்சேஷன் வந்து கன்டின்யூ ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு அவளை நோக்கி என்ன சொல்றாருன்னா, "உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து மார்த்தாள் என்ன சொல்றாங்க, "ஆம் ஆண்டவரே." அதற்கு மார்த்தாள், "உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன்." அப்போ மார்த்தாளுக்கு உயிர்த்தெழுதல் வழி வழியா இவங்களோட முன்னோர்கள்லாம் சொன்ன அந்த உயிர்த்தெழுதல் மேல அவங்களுக்கு மிகவும் மிகவும் அதிக விசுவாசம் இருந்திருக்கு. கடைசி நாள்ல எல்லாருமே உயிர்த்தெழுந்திருப்பாங்க. அப்போ என் தம்பியும் வந்து கண்டிப்பா உயிர்த்தெழுந்திருப்பாரு நான் நம்புறேன் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் இன்னும் இந்த அவங்களோட விசுவாசத்தோட அந்த அளவுகோல் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இதுக்கப்புறம் ஏசு என்ன சொல்றாருன்னு பார்க்குறோம்னா, ஏசு அவளை நோக்கி, "நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா?" என்றார். இப்போ மார்த்தாள் ரொம்ப ஈஸியா, "ஆமா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா மார்த்தாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். "ஆமா ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன்" என்றாள். ஸோ இந்த விசுவாசம் வந்து மிகவும் மேலான ஒரு விசுவாசம். இது மேலான விசுவாசம் அப்படின்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் சீடர்களுக்கும் நடுவுல வந்து நடக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். ஸோ இங்க வந்து என்னன்னா, இவர் வந்து பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு வந்து பிலிப்பு செசரியால வந்து பிரசங்கம் முடிச்சுட்டு வரார். வந்ததுக்கப்புறம் வந்து தன்னுடைய சீடர்கள்லாம் பார்த்து என்ன கேட்குறாருன்னா, "இந்த ஜனங்கள்லாம் என்னை என்னென்ன சொல்றாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க வந்து யோவான் ஸ்நானகன் அப்படின்னும், எலியா என்றும், இல்ல எரேமியா என்றும், இல்ல ஏதோ ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னும் இவங்கலாம் விசுவாசிக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இயேசு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்கள பார்த்து கேட்குறாரு, "நீங்கலாம் என்னை என்னன்னு விசுவாசிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, "நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன்." ஸோ இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து இயேசு கிறிஸ்துவோட பதில் எவ்வளோ ரொம்ப அழகான ஒரு பதில் பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவரை நோக்கி, "யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்." அப்படின்னா இந்த இந்த விசுவாசம், இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ற ஒரு விசுவாசம் வந்து யாரால் வெளிப்படுத்தப்படும்னா, பிதாவாகிய தேவனால் தான் வெளிப்படுத்தப்படும். பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அதே வெளிப்படுத்துதல் மார்த்தாளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதனால இந்த இந்த விசுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விசுவாசம். இத நம்ம இன்னும் ஒரு இடத்துல வாசிக்கும்போது, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்னு நமக்கு தெரியும். ஆ காஸ்பல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா யோவான் வந்து தன்னுடைய புக்ல என்ன எழுதுறாரு அப்படின்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். "இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது." அப்போ இந்த காஸ்பல்ல அவர் எழுதுனது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விசுவாசத்துக்காக தான். எந்த விசுவாசம்னா, இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ற அந்த விசுவாசத்திற்குள்ள நாம் எல்லாரும் வரணுன்றதுக்காக தான் வந்து இவைகள் எல்லாமே வந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து ஜான் தன்னோட காஸ்பல்ல எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த விசுவாசம் மார்த்தாள் இடத்தில் இருந்தது. நாம என்ன யோசிப்போம் ஜென்ரலா, மார்த்தாளை குறித்து நாம வாசிக்கும்போது
மார்த்தாள் வந்து பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு மட்டும் தான் நம்ம வாசிச்சிருப்போம். ஆனா, மார்த்தாள் வந்து பணிவிடை செய்த அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை கேட்டு, அதை உள்வாங்கி, அத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதை தன்னுடைய வாழ்க்கையில வந்து வெளிப்படுத்தியும் காட்டுனாங்க. அந்த விசுவாசம் வந்து மிகவும் பெரிதான ஒரு விசுவாசம். அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இவங்க மேல நமக்கு தெரியும். அவர் வந்து அ மரியாள் மேலும், லாசருவின் மேலும் வந்து மிகவும் அன்பா இருந்தார் அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கோம். ஆனா, இந்த ஒரு வசனம் வந்து அவர் இவங்க மேல எவ்வளவு அன்பா இருந்தார் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தும். யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும், அவளுடைய சகோதரியினிடத்திலும், லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். ஸோ இங்க வந்து இயேசு வந்து அவங்க கிட்ட காமித்த அன்புல வந்து எந்தவித ஏற்றத்தாழ்வும் கிடையாது. மூவரிடத்திலும் ஒரே விதமான சமமான அன்பே அவர் காண்பித்தார். அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.